தமிழக முன்னாள் முதலமைச்சரும் திமுகவை நிறுவியவருமான பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த தினம் இன்று. இந்த நன்னாளில் அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணாவுக்கு இன்று 105வது பிறந்த நாள். காஞ்சிபுரத்தில் இதே செப்டம்பர் 15ஆம் நாளில் பிறந்த அவர் தந்தை பெரியாரின் சீடராக தளபதியாக விளங்கியவர். அவரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தனி கட்சி கண்டவர். அதன் பின்னரும் பெரியார் மேல் அவர் வைத்திருந்த அபிமானமும் மதிப்பும் சற்றும் குறையவில்லை. என் வாழ்க்கையில் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் என்று பெரியாருக்கு அவர் மகுடம் சூட்டவும் தவறவில்லை. அவருக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் அக்கா மகள் சௌந்தர்யாவின் குழந்தைகளான பரிமளம், கௌதமன், இளங்கோ, ராஜேந்திரன் ஆகியோரை அவர் தம் குழந்தைகளாக தத்தெடுத்து வளர்த்தார். கடிகாரம் பார்ப்பதிலோ உடலை ஒப்பனை செய்வதிலோ அண்ணாவுக்கு சற்றும் விருப்பம் கிடையாது. முதலமைச்சரான பின்னர் என்னை காலண்டர் பார்க்க வைத்து, கடிகாரம் பார்க்க வைத்து சூழ்நிலை கைதியாக்கி விட்டதே இந்த முதலமைச்சர் பதவி என்று அடிக்கடி அண்ணா சொன்னதுண்டு. பொது கூட்டங்களில் தொடர்ந்து மணிக்கணக்கில் பேசும் ஆற்றல் பெற்றவர். அதுவும் அடுக்கு மொழியில் பேசுவதற்கு அவரை மிஞ்ச ஆள் இல்லை என்ற பெருமைக்குரியவர். ஆங்கிலேயரையே வியக்க வைக்கும் அளவு அம்மொழியிலும் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர். அதற்கு ஏல் பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய ஒரு உரையே மிகச்சிறந்த வரலாற்று உதாரணமாகும். மிகச்சிறந்த எழுத்தாளரான பேரறிஞர் அண்ணா பல முற்போக்கு சீர்திருத்த நாடகங்களையும் எழுதி இயக்கி அதில் ஒரு பாத்திரமாகவும் பல தடவை நடித்திருக்கிறார். தமிழ் திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதி அதன் மூலம் திராவிட கருத்துக்களை பரப்பியதில் பேரறிஞர் அண்ணாவே முன்னோடியாவார். 1962 முதல் 1967 வரை மாநிலங்களவை உறுப்பினராக அவர் பதவி வகித்திருக்கிறார். 1967 சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று திமுகவை முதன்முதலாக ஆட்சி கட்டிலில் ஏற்றிய சாதனை அவரையே சாரும். ஆட்சி பொறுப்பேற்றதும் சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக்கி திராவிட பற்றை உறுதி செய்தார். மதராஸ் மாநிலம் என்றிருந்த சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றார். புத்தகங்கள் படிப்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் பேரறிஞர் அண்ணா. ஹிகின்பாதம்ஸ் புத்தக நிறுவனம் எடுத்த கணக்குப்படி மைசூர் மகாராஜாவும் அண்ணாவும் தான் அந்த காலத்தில் அதிகமான புத்தகங்களை வாங்கியவர்கள் என தெரிய வந்துள்ளது. ஓர் இரவு என்ற புகழ்பெற்ற திரைப்படத்தின் மொத்த வசனத்தையும் ஒரே நாள் இரவில் எழுதியவர் அவர். இத்தாலிக்கு சென்ற பேரறிஞர் அண்ணா போப்பாண்டவரை சந்தித்து கோவா விடுதலைக்காக போராடி போர்ச்சுகல் சிறையில் இருந்த மோகன் ரானடேவை விடுதலை செய்ய கோருமாறு கேட்டுக்கொண்டார். அண்ணாவின் கோரிக்கையை ஏற்று அவர் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையான ரானடே அண்ணாவை கண்டு நன்றி சொல்வதற்காக சென்னை வந்தார். ஆனால் அவரால் அண்ணாவை காண முடியவில்லை. அவரது உடலைத்தான் பார்க்க முடிந்தது. வாழ்நாளில் பல சாதனைகளை படைத்திட்ட பேரறிஞர் அண்ணா இறந்த பின்னரும் மகத்தான சாதனை ஒன்றை படைத்திட்டார். அவரது இறுதி ஊர்வலத்தின் போது திரண்ட கூட்டம் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. அவர் பெயர் இப்புவியில் நினைக்கப்படும் போதெல்லாம் அவரது புகழ் போற்றப்படுகிறது. ஆம், பேரறிஞர் அண்ணா இன்றும் வாழ்கிறார் புகழுடன்.